ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விக்கீஸ் ஃபைனான்சியல். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணியும் போர்ட்ஃபோலியோவில் பெரிய பர்சன்டேஜ் எங்களால் பார்க்க முடியுதுன்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். 5, 6, 7, 8 இயர்ஸ் வெயிட் பண்ணாலும் கூட ஒரு 5 to 6 lakhs அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, லக்கும் கிடையாது, ரிட்டர்ன்ஸ் ஃபெயிலியரும் கிடையாது. ஸ்ட்ரக்சர் தான் ப்ராப்ளம். ஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 20 lakhs அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த 20 lakhs அச்சீவ் பண்ணிட்டா உங்களால் இதை பேஸை வச்சு க்ரோர்ஸ் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி 20 lakhs அச்சீவ் பண்ணுறது நான் கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ முடியும் போது யூ வில் கெட் த கிளியர் கிளாரிட்டி. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஹார்டஸ்ட் பேஸே ஃபர்ஸ்ட் 20 lakhs அச்சீவ் பண்ணுறது தான். இனிஷியல் ஸ்டேஜில் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிஸ்க் ரொம்ப விசிபிளாக தெரியும் போர்ட்ஃபோலியோவில். இந்த இடத்துல தான் கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும், எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் பிளானே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. மெஜாரிட்டி இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ ஆகிருக்க ரீசனே இந்த இடம் தான். ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட்டான 2 or 3 டூல்ஸ் நமக்கு தேவை. அதாவது எஸ்ஐபினா எஸ்ஐபி பெட்னாடி மட்டுமே போகக்கூடாது, இல்லைனா கோல்டு, இடிஎஃப், இல்லாட்டி டெப்ட் ஃபண்டு, டேரக்ட் ஈக்விட்டி, இது மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை பின்னாடி மட்டுமே போனால் நம்மளால் அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான 2 or 3 டூல்ஸ் தேவை. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டூலாக நான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி சொல்கிறேன். நான் ஒரு 10,000 rupees வச்சு சொல்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஏன்னா 10,000 rupeesங்கிறது கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கும் கம்மினா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். ஓகே, 10,000 rupees நம்ம எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் 4,000 rupees நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் 2,000 rupees ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம மந்த்லி 6,000 கொடுத்ததுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எல்லாம் விடவே எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்டு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க மேனேஜ் பண்ணுற அமௌண்ட்டு lakhs crores இருக்கும். அதாவது 10 lakh crore, 20 lakh crore, இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதில் நம்ம பணத்தை கொடுக்கும்போது நம்ம ஸ்டாக் ப்ரொடக்ஷன் பார்க்க வேண்டியதில்லை, ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க வேண்டியதில்லை, செக்டார் பேசிஸ் பார்க்க வேண்டியதில்லை, அதை டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்க வேண்டியது, எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டு அவங்களுக்கு டெபிட் ஆகிட்டே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி தான் இன்ஜின் க்ரோத் மாதிரி. டேரெக்டாக ஈக்விட்டி நல்ல மார்க்கெட் ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓவர் லாங் பீரியடுக்கு மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஒரு சடன் பூஸ்டிங்கை உங்களுக்கு கொடுக்கும். 1 or 2 years ரிட்டர்ன்ஸு உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு 4 to 5 yearsக்கு அப்புறமா தான் அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப விசிபிளாக தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு சாய்ஸு, ஃபஸ்ட்டு டூலு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. ஓகே, செகண்ட் டூலு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். 2,000 rupees டிஜிட்டல் கோல்டுக்கு நம்ம கொடுக்குறோம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரிய அளவில் நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இல்லைன்னா கூட மார்க்கெட் வாலாட்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸ்டாக் மார்க்கெட் வாலாட்டிலிட்டி ரொம்ப ஹையில் இருக்க டைமில் கூட கோல்டு மார்க்கெட்டு ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃபுல் ரெட்டிஷாக இருக்க டைமில் கூட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு க்ரீனிஷான ஒரு ஷேடு கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, ஈக்விட்டி ரெட்டாக இருக்க டைமில் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண தோணாது. கோல்டு நமக்கு ஒரு பேக் போனில் இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் கோல்டு 2,000 rupeesங்கிறது பெரிய பேக் போனாக இருக்கும். கோல்டோட ஜாப் என்ன அப்படின்னா, நம்மளை பேனிக் ஆகாமல் க்ளீனாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்மார்ட்டாக கண்டினியூ பண்ணுறது கொண்டு போகிறதுக்கு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சின்ன பேக் போனாக இருக்கும். நம்ம லாங் டைம் வெயிட் பண்ணும்போதும் கூட கோல்டு ப்ரைஸும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. நம்ம ஒரு 7 to 8 years வெயிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட போர்ட்ஃபோலியோவும் பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ 2,000 rupees டிஜிட்டல் கோல்டு இருக்குது. ஓகே, தேர்ட் டூல் என்னன்னா டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2,000 rupees நம்ம கொடுத்துடலாம். டெப்ட் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே டெப்ட் பெரிய அட்ராக்டிவான ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு பேக் போனாக அது ஒர்க் ஆகும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் பேரிஸ் டைமில் கூட ஒரு ராங்கான செல்லிங் டெசிஷனை அதை அவாய்ட் பண்ணும். டெப்ட் ஃபண்டோட முக்கியமான மெயின் ரீசனு ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி. நம்மளோட மெயின் கோலே எஸ்ஐபி தான். அதுக்கு பேக் போனாக தான் டிஜிட்டல் கோல்டும் டெப்ட் ஃபண்டும். டெப்ட் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, டைனமிக்கு, லாங் டியூரேஷன் ஃபண்டு, அது இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு இருக்கும். நமக்கு தேவையானது ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. எதனாலனா அதில் ஒரு ரிஸ்க் கண்ட்ரோல் இருக்கும், லிக்விடிட்டி கண்ட்ரோல் இருக்கும், பெரிய லெவலில் ஹை வாலாட்டிலிட்டி இருக்காது. ஒரு கண்ட்ரோலாக ஸ்டேபிளாக பர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்டு தான் ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. அதில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியம் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபண்டில் AAA ரேட்டிங் இருக்கணும்.
இந்த கிரெடிட் ரேட்டிங்னு இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண ஃபண்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதில் காட்டும், க்ரீன் கலரில் காட்டும். அதில் AAA இருக்கிற ஃபண்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது கம்மியாக இருக்குது AA, A, B இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. AAA இருக்கிற ஃபண்டாக பார்த்து 2000 rupees டெப்ட் ஃபண்டுக்கு நம்ம கொடுத்துடலாம். இப்போ டைம் லைன் பார்க்கலாம். மந்த்லி 10,000 rupees பண்ணுறோம், இயர்லி 1.2 lakhs பண்ணுறோம். ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் சொல்கிறேன், ரொம்ப ஹைப் இல்லாமல் நார்மல் மார்க்கெட் பிஹேவியர் வச்சு நான் சொல்கிறேன். 5th year 7.5 to 9 lakhs அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். 7th year 14 to 15 lakhs சான்ஸ் அதிகம். நான் கன்ஃபர்மேஷன் சொல்ல சான்ஸ் அதிகம். 8th or 9th இயரில் டார்கெட் ஈஸியாக அச்சீவ் ஆயிரும். ஒருவேளை இப்போ லக்குக்கு புல்லிஷான மார்க்கெட்டாக இருந்ததுன்னா 20 lakhsங்கிறது 20 to 23 வரைக்கும் போகிறது சான்ஸ் ரொம்ப அதிகம். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டா அந்த 20 lakhs பேஸாக வச்சு எப்படி க்ரோஸ் அச்சீவ் பண்ணணுங்கிறத நான் அதுக்கு ஒரு தனி ஃபுல் வீடியோவாக அப்கமிங் டேஸில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். அதுக்கு இந்த வீடியோ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வீடியோ ரெடி பண்ணுவேன். இந்த வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா என்ன? 6,000 மியூச்சுவல் ஃபண்ட் SIP, 2,000 rupees டிஜிட்டல் கோல்டு, 2,000 rupees டெப்ட் ஃபண்ட். இந்த ஒரு சினாரியோவை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம அந்த டார்கெட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நான் கேள்வி கமெண்ட் செக்ஷனில் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்கமிங் டேஸ் நிறைய வீடியோஸ் வரும். See you in next video. Thanks for watching guys. See you. Take care. Thank you.